பிரின்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க. வீரகுமார், நீதிமன்ற உத்தரவுப்படி தஞ்சையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினிடம் விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா தஞ்சை நோக்கி சென்ற வாகனம் தற்போது செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் இருக்கு அப்படின்னு முன்னாடி பேசின சரவணன் குறிப்பிட்டிருந்தாரு. என்ன நடக்குது? என்ன கள்ள தகவல்? எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சரை தவறாக பேசிவிட்டார் என கூறி 9 பிரிவுகளின் கீழ் தஞ்சாவூர் காவல்துறையினர் அவர் மீது வழக்கு பதிவு செய்து சென்னை நீலாங்கரை இல்லத்தில் இன்று காலை சுமார் 10 மணி அளவில் அவரை கைது செய்து சென்னையிலிருந்து காவல்துறையினுடைய வாகனத்திலேயே சாலை மார்க்கமாக தற்போது தஞ்சாவூர் அழைத்து வந்திருக்கிறாங்க. மதியம் 2 மணி அளவில் நீதிமன்ற உத்தரவு என்பது இன்றே உதயநிதி ஸ்டாலினை விடுவிக்க வேண்டும் என நீதிமன்றம் சார்பில் தெரிவித்திருந்தாங்க. இருப்பினும் தஞ்சாவூர் காவல் நிலையம் வரை அழைத்து செல்லப்பட்டு அங்கு முறைப்படி இந்த ப்ரொசீஜர் எல்லாம் முடிஞ்ச பிறகு உதயநிதி ஸ்டாலினை விடுவிப்பாங்க என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில காலையிலிருந்தே உதயநிதி ஸ்டாலின் சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து சுமார் 10 மணி அளவில் புறப்பட்டதிலிருந்தே தஞ்சாவூர் அந்த காவல் நிலையம் தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் தொடர்ச்சியாக குவிய தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில தான் திடீர் ட்விஸ்டாக தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையம் செல்லாமல் செங்கிப்பட்டி வரை உதயநிதியை கைது செய்து அழைத்து செல்கின்ற காவல்துறையினர் திடீரென செங்கிப்பட்டியில் யூட்டன் அடித்து செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு தற்போது அழைத்து வந்திருக்கிறார்கள். செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு முன்பாக திமுகவினர் தங்களையும் உள்ளே விட வேண்டும் என கோரி காவல்துறையையும் தமிழக அரசையும் கண்டித்து தற்போது கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். நீதிமன்ற உத்தரவு என்பது தஞ்சாவூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் நேற்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அந்த காவிரி விவகாரம் தொடர்பான போராட்டம் என்பது தஞ்சாவூர் கிழக்கு காவல் எல்லைக்குட்பட்ட அந்த பகுதியில் நடந்த போராட்டம். தஞ்சாவூர் மகளிர் அணி தாவேக நிர்வாகி தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்தில் தான் புகாரும் அளித்திருந்தார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தஞ்சாவூர் டவுன் வரை அழைத்து சென்ற காவல்துறையினர் திடீரென பிளானை மாற்றி யூட்டன் அடித்து செங்கிப்பட்டியில யூட்டன் அடித்து தற்போது செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு எதிர்க்கட்சி தலைவரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலினை அழைத்து வந்திருக்கிறாங்க. இது கண்டிப்பாக ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்னு முன்னாள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோடு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கருத்தும் தெரிவித்திருக்கிறார். செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினை உடனடியாக இங்க இருக்கக்கூடிய திமுகவினர் எங்களையும் பார்க்க அனுமதியுங்கள் என அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினரோடு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நேரடியில் பார்க்கிறோம். சரியாக காலை 10 மணி அளவுல சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். தொடர்ச்சியாக சென்னை, செங்கல்பட்டு, மதுராந்தகம், மேல்மருவத்தூர், திண்டிவனம், விக்கிரவாண்டி, விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, திருமானூர், பெரம்பலூர், சமயபுரம் என தற்போது திருச்சியிலிருந்து பால்பண்ணை, திருவெரும்பூர், துவாக்குடி, செங்கிப்பட்டி, தஞ்சாவூர் செல்வார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில செங்கிப்பட்டியில யூட்டன் அடித்து தற்போது செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் ஆஜராகி வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 8 மணி நேரம் தொடர் பயணமாக சென்னையில் இருந்து வாகனத்திலேயே சாலை மார்க்கமாக அழைத்து வரப்பட்ட உதயநிதி நீதிமன்ற உத்தரவின் பேர்ல தஞ்சாவூர் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில திடீர் திருப்பமாக தற்போது செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு இங்கு விசாரணையில தற்போது ஆஜராகி இருக்கிறார். குறிப்பாக காவல்துறை தரப்புல கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய உதயநிதி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் திமுக நிர்வாகிகள் சொல்வதென்றால் என்னவென்றால் அங்க தஞ்சாவூர் காவல் நிலையத்துல கடும் கூட்டமா இருக்கு. அங்க உள்ள போனா ஏற்கனவே 3 அடுக்கு பாதுகாப்பு போட்டிருக்கிறாங்க. இருப்பினும் உதயநிதி ஸ்டாலின் அங்க விசாரணைக்கு அழைத்து செல்லும் போது அங்க பெரிய மோதல் போக்கு ஏற்படும், கலவரங்கள் ஏற்படலாம் என்பதனால அசம்பாவிதத்தை தவிர்க்கக்கூடிய வகையில உள்துறை சார்பில் அவர்களுக்கு ஏற்கனவே காவல்துறைக்கு அறிவுறுத்தி இருக்கிறாங்க. இங்கு இவரை அழைத்து வர வேண்டாம், இங்கு அழைத்து வந்தால் சட்டம் ஒழுங்கு சீர்கெடும், கலவரங்கள் ஏற்படும் என காவல்துறையினருக்கு ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க. அந்த எச்சரிக்கையின் அடிப்படையில் தற்போது தஞ்சாவூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லாமல் தஞ்சாவூர் அருகே இருக்கக்கூடிய செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு எதிர்க்கட்சி தலைவரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலினை அழைத்து வந்து தற்போது விசாரணை என்பது நடத்தி வருகிறார்கள். சுமார் 8 மணி நேர பயணத்திற்கு பிறகு தற்போது தஞ்சாவூர் வந்திருக்கிறார். நீதிமன்ற உத்தரவுப்படி தஞ்சாவூர் காவல் நிலையத்தில் செல்வார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அங்கு அழைத்து செல்லாமல் திடீரென யூட்டன் போட்டு திட்டத்தை மாற்றி செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து இங்கு விசாரித்து வருகிறார்கள். விசாரணை தொடங்கப்பட்டிருக்கா வீரகுமார்? ஏன்னா அந்த காவல் வாகனம் அங்கேயே நின்று கொண்டிருக்கிறது, எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை காவல்துறை தரப்பிலிருந்துன்னு திமுக வழக்கறிஞர் குறிப்பிட்டிருந்தாரு. தற்போது செங்கிப்பட்டி காவல் நிலையத்துல காவல் அதிகாரிகள் விசாரணையை தொடங்கிட்டாங்களா? சரியாக 6 மணி அளவுல இங்கு
எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் அமைச்சர்கள் சேகர் பாபு, மா சுப்பிரமணியன், அதே போல முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் உள்ளிட்ட நிர்வாகிகளோடு உள்ளே அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். இவர்கள் அனைவருமே ஒரே வாகனத்தில் தான் சென்னையில் இருந்து அழைத்து வந்தார்கள். இடையில விழுப்புரத்தில் இந்த நீதிமன்ற உத்தரவிற்காக விழுப்புரம் காவல் நிலையத்தில் சற்று நேரம் இருந்தார். அங்கு மதிய உணவும் அருந்தினார். அதற்கு பிறகு நீதிமன்றம் இன்றே இவரை விடுவிக்க வேண்டும் என கூறியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தஞ்சாவூர் அழைத்து வந்து இங்கு ஆஜர்படுத்தி விசாரணை முடித்து இங்கு இருக்கக்கூடிய இந்த பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்ச பிறகு இன்றே விடுவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டு தஞ்சாவூர் அழைத்து வந்தாங்க. ஆனா தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்திருக்கிறாங்க. இதுல குறிப்பா நம்ம பார்க்க வேண்டியது பைரவி என்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தஞ்சாவூர் மத்திய மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் தான் கொடுத்திருக்கக்கூடிய புகாரின் அடிப்படையில தான் இந்த கைது நடவடிக்கை என்பது எடுத்திருக்கிறாங்க. குறிப்பா அவர் கொடுத்திருக்கக்கூடிய கைது என்பது எந்த காவல் நிலையத்திலனா தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையம், தஞ்சாவூர் மாவட்டம் காவல் ஆய்வாளருக்கு தான் அவர் கொடுத்திருக்கக்கூடிய கடிதம் என்பது இருக்கு. அந்த கடிதத்தில் அவர் கூறியிருப்பது, உதயநிதி ஸ்டாலின் காவிரி பிரச்சனை பற்றி பேச ஆரம்பித்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பற்றி மிக கேவலமாகவும் அநாகரிகமாகவும் பேசவே ஆபாசமான வார்த்தைகளை எல்லாம் அவர் பயன்படுத்தியிருந்தார் என தஞ்சாவூர் மத்திய மாவட்டத்தைச் சேர்ந்த தாவேகா மகளிர் அணி நிர்வாகி பைரவி அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த புகார் மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது மொத்தம் 42 டிஎம்சி தண்ணீர் நமக்கு வந்திருக்கணும், ஆனால் இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல என ஆரம்பித்து தொடர்ச்சியாக போராட்டத்தை பற்றி பேசாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயை அவதூறாக பேசிவிட்டார் என்று அவர் கடிதத்தில் உதயநிதி அந்த போராட்டத்தில் பேசிய வார்த்தைகளோடு குறிப்பிட்டு கொடுத்திருந்தார். குறிப்பாக இந்த அநாகரிகமான செயலை தெரிந்து கொண்டு ஏராளமான பெண்கள் என்னிடம் வந்து உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அவருடன் அருவருக்கத்தக்க வகையில் பேசிய மற்றும் நடந்து கொண்ட என்னை போல அவர்களுடைய மனதையும் ஆழமாக புண்பிடித்து இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதற்கு உடனடியாக சட்ட ரீதியில் நடவடிக்கை எடுக்காவிட்டால் பெரிய கலவரத்தை ஏற்படுத்தும் எனவும் பைரவி வீரகுமார் பல்வேறு தகவல்களை குறிப்பிட்டீங்க. தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. பிரின்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க.